அப்படி போட்டியிடணும்னா உதயசூரியனில் நின்று இன்றைக்கு நான் அமைச்சராக இருந்திருக்கலாம் செந்தில் பாலாஜியை போல. எனக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். அதற்குண்டான வாய்ப்புகள் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது எனக்கு அளிக்கப்பட்டது. நான் மறுத்து விட்டேன். நான் விரும்பல. நம்பிக்கைக்கு நன்றி, ஆனால் நான் என்றைக்கும் எம்ஜிஆர் விசுவாசி என்றுதான் இருந்தேன். அது தொடர்ச்சியா நாடாளுமன்றத்தில் கூட நான் வாய்ப்பை பெற்றிருக்கலாம். அப்ப எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிறது முக்கியம் இல்லை, அதிமுக காரனாக இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியம். அதிமுக எடப்பாடி கையில் இருக்கிறது. அவர் தான் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் அப்படின்னு நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க சமீபத்தில். அது ஏன் உங்களை நம்ப மறுக்கிறாரு எடப்பாடி? அவரை தானே நீங்க கேட்கணும். அது எனக்கு பிரிந்தவர்கள் சேரலாம், சேரக்கூடாது, எழுத அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் பிரிந்தவர்கள் சேரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அரசியல் கட்சி என்பது தேர்தல்களில் வெற்றி பெறணும். இது எம்ஜிஆர் சொல்லுவார்ல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்கே கொடுத்தான். அப்ப எடப்பாடி பழனிசாமியை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அதிக பரிச்சயமானவன் நான். வேற ஒரு தந்தி டிவி பேட்டியில் எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருப்பார், எம்ஜிஆருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் அவரை பார்த்தது இல்லை, பார்க்க முயற்சி செய்ததும் இல்லை என்று. ஆனால் மிக நெருங்கி எம்ஜிஆரோடு பழகியவன் நான்.